ஒரு டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணும்போதோ அல்லது ஒரு டாக்குமெண்ட்டை எடிட் பண்ணும்போதோ எப்படி இன்டென்ட்டை யூஸ் பண்ணுறது அண்ட் டேப்ஸ் எப்படி செட் பண்ணுறது போன்றவற்றை இந்த சாப்டரில் பார்க்கலாம். இன்டென்ட்ஸ் என்ன உணர்த்துதுன்னா லெஃப்ட் மார்ஜினுக்கும் டெக்ஸ்ட் பிளாக்குக்கும் இடையில எப்படி எக்ஸ்ட்ரா ஸ்பேஸை ஆட் பண்ணுறதுன்றது தான் இன்டென்ட்ஸ் உணர்த்துது. ஆஸ் வெல் அஸ் ரைட் சைட்லேயும் நீங்கள் இந்த இன்டென்ட்ஸ் கிரியேட் செய்துக்க முடியும். அதாவது ரைட் சைட் மார்ஜினுக்கும் அண்ட் டெக்ஸ்ட் பிளாக்குக்கும் உள்ள இடையில ஸ்பேஸ் எப்படி ஆட் பண்ணுறதுன்றத நீங்கள் இன்டென்ட்ஸ் யூஸ் பண்ணி கிரியேட் செய்துக்கலாம். இன்டென்ட்ஸை நீங்கள் 4 வேஸில் கிரியேட் செய்ய முடியும். அதாவது லெஃப்ட் இன்டென்ட் அண்ட் ரைட் இன்டென்ட், ஃபர்ஸ்ட் லைன் இன்டென்ட் அண்ட் ஹேங்கிங் இன்டென்ட். நம்ம இன்டென்ட்டை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அண்ட் டிக்ரீஸ் பண்ணுறதுன்றதை இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் இந்த 2 பேராகிராஃபை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இன் ரிப்பனில் ஹோம் டேப்பில் பேராகிராஃப் குரூப்ஸில் இன்டென்ட்ஸ் பட்டன்ஸ் இருக்குது. அண்ட் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் இன்டென்ட். ஸோ இது இன்க்ரீஸ் இன்டென்ட் பட்டன் அண்ட் லெஃப்ட் சைடில் டிக்ரீஸ் இன்டென்ட் பட்டன் இருக்குது. நான் வந்து ஒன்ஸ் கிளிக் பண்ணுறேன். ஸோ நான் இப்போது இன்டென்ட்டை ஒரு 1/2 inch இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். அதாவது டிஃபால்ட்டாகவே 2010 1/2 inch டேப் ஸ்டாப் செட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ஒன்ஸ் கிளிக் பண்ணோன்னா 1/2 inch இன்க்ரீஸ் பண்ணுவோம் அல்லது டிக்ரீஸ் பண்ணவும் முடியும். திரும்ப நான் கிளிக் பண்ணேன்னா இன்னொரு 1/2 inch இன்க்ரீஸ் பண்ண முடியுது. நான் ஜஸ்ட் டிக்ரீஸ் பண்ணுறேன், மேலே டிக்ரீஸ் பண்ணுறேன். ஸோ திரும்ப ஸ்டார்டிங் ஸ்டேஜுக்கு நான் கொண்டு வர முடியுது. ஸோ அது இல்லாமல் இதில் வேறு என்ன ஸ்பெஷல் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லைன் இன்டென்ட். அதாவது நீங்கள் ஒன்ஸ் ஒரு டேபை சிங்கிள் டைம் ப்ரெஸ் பண்ணுறது மூலமும் நீங்கள் ஃபர்ஸ்ட் லைனில் நீங்கள் இன்டென்ட்ஸை க்ரியேட் செய்ய முடியும். ஸோ ஜஸ்ட் நான் பேக் ஸ்பேஸ் கொடுத்து எரேஸ் பண்ணிடுறேன். ஸோ நீங்கள் அனதர் மெத்தடில் நீங்கள் இங்கே 3 பட்டன்ஸ் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த ரைட் சைடில் இருக்கிறது மார்ஜின் செக்ஷன். ஸோ அதுதான் இங்கே கிரே கலரில் ரூலரில் தெரியுது. ஸோ இந்த ரூலரில் பார்த்தீங்கன்னா 3 பட்டன்ஸ் இருக்குது. அப்பர் ஆங்கிள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லைன் இன்டென்ட். ஸோ ஜஸ்ட் நான் கர்சர் இங்கே கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அதை ட்ராக் பண்ணுறேன். ஒரு 1/2 inch நான் ட்ராக் பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லைன் ஆட்டோமேட்டிக்காகவே 1/2 inch ஸ்பேஸ் கிடச்சிருது நமக்கு. ஸோ இதை நீங்கள் டேப் யூஸ் பண்ணியும் செய்ய முடியும். ஸோ நீங்கள் இதை 1 inchவோ இல்லை உங்களுக்கு என்ன பாயிண்டில் தேவைப்படுதோ நீங்கள் அந்தளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும் அல்லது டிக்ரீஸ் செய்துக்க முடியும். ஸோ இது பார்த்தீங்கன்னா கிளாசிக் மெத்தட்ஸ் பேராகிராஃப் ஸ்டார்டிங்னு சொல்லுவாங்க. அதாவது பேராகிராஃப் நம்ம ஓல்டு ஸ்டைலில் ஸ்டார்ட் பண்ணும்போது ஸோ இந்த ஃபர்ஸ்ட் லைன் இன்டென்ட்டை நம்ம யூஸ் பண்ணுவோம் டாக்குமெண்ட்டில். ஸோ இதை இந்த பேராகிராஃபில் எப்படி செஞ்சு காட்டுறேன்னு பாருங்கள். ஜஸ்ட் நான் அதை கிளிக் பண்ணிட்டேன். இப்போ ஓவராலாக ஒரு 1/2 inch இன்டென்ட் இங்கே செட் பண்ணியிருக்கு இந்த 2 பேராகிராஃப்க்கும். நான் ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் ஒரு 1/2 inch இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இன்டென்ட் இங்கே ஃபர்ஸ்ட் லைனில் கிடச்சிருச்சு நமக்கு. ஸோ நான் இப்போது இந்த 3 பட்டன்ஸையும் ஒட்டுக்காக ட்ராக் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா ஜஸ்ட் இந்த லெஃப்ட் இன்டென்ட் பட்டன்ஸ் இருக்குது பாருங்கள், கீழே ஒரு ஸ்மால் பாக்ஸ் இருக்குது. ஸோ அது செட்டாக நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணேன்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஓவராலாக அந்த 2 பேராகிராஃப்ஸ் செட்டாக இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ஜஸ்ட் நான் திரும்ப பழைய ஸ்டேஜுக்கு ரெடியூஸ் பண்ண முடியும் அல்லது நான் ஸ்டார்டிங் ஸ்டேஜுக்கு கொண்டு வர முடியும். ஸோ இது 3 பட்டன்ஸும் கம்பைன்ஸாகவே ஒர்க் ஆகுது. ஸோ நான் இதை திரும்ப பழைய ஸ்டேஜுக்கு கொண்டு வந்துடுறேன். இதற்கு கீழே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லைன் இன்டென்ட்க்கும் லெஃப்ட் இன்டென்ட் ஸ்மால் பாக்ஸுக்கும் இடையில ஹேங்கிங் இன்டென்ட் பட்டன் இருக்குது. ஸோ நான் ஜஸ்ட் அதை ட்ராக் பண்ணுறேன்னா நான் இப்போ ரைட் சைடில் ட்ராக் பண்ணுற போகிறேங்க. ஸோ இதை தான் ஹேங்கிங் இன்டென்ட் சொல்லுவாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் லைன் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கும், செகண்ட் லைனுக்கு வந்து நம்ம இன்டென்ட் ஸ்பேஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது மோஸ்ட்லி டாக்குமெண்ட்டில் ரேராக தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நான் திரும்ப ஸ்டார்டிங் ஸ்டேஜுக்கு கொண்டு வந்துடுறேன். ஸோ அது இல்லாமல் ரைட் இன்டென்ட் இருக்குது. ஸோ ஜஸ்ட் நான் உங்களுக்கு ஃபில் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த பேராகிராஃபை நான் செலக்ட் பண்ணிக்கிட்டேன், ஜஸ்டிஃபைங் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஈஸியாக தெரியறதுக்கோசரம். ஸோ நான் இப்போ வந்து ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த கிரே கலர் ஸ்பேஸ்க்கு பக்கத்தில் ரைட் இன்டென்ட் பட்டன் இருக்கேன். நான் ஜஸ்ட் இப்போ ஒரு 1/2 inch ரூலரில் ட்ராக் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ரைட் சைட் மார்ஜினுக்கும் ஸோ இந்த பேராகிராஃப் பிளாக்கும் ஒரு 1/2 inch நான் ஒயிட் ஸ்பேஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். நான் வேணும்னா அதை 1 inch கூட இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ நான் திரும்ப பழைய ஸ்டேஜுக்கு கொண்டு போயிடுறேன். ரூலர் உங்களுக்கு விசிபிள் ஆகலைன்னா ஜஸ்ட் இந்த பட்டனை நீங்கள் ஒன்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா எனேபிள் ஆகிடும், ஒன்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா டிசேபிள் ஆகிடும். ஸோ இந்த பட்டனை யூஸ் பண்ணி நீங்கள் ரூலரை எனேபிள் பண்ணிக்கலாம். அல்லது வியூ டேபில் போயிட்டு இங்கே ரூலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது, ஜஸ்ட் நான் எனேபிள் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் இங்கே டெக் மார்க் இருக்குது. இண்டென்ஸ் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக 2010 1/2 inch செட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து நம்மளோட கஸ்டம் சைஸுக்கு நம்ம இந்த ரூலரில் உள்ள இண்டென்ஸ் பட்டன் யூஸ் பண்ணி நம்ம அதை இன்க்ரீஸ் பண்ணிக்கோ அல்லது டிக்ரீஸ் பண்ணிக்க முடியுது. அனதர் மெத்தட்லேயும் நம்ம இந்த இண்டென்ட் சைஸை நம்ம சேஞ்ச் பண்ண முடியும்.
ஸோ அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா டேப் ஸ்டாப்ஸ் கிரியேட் பண்ணுறது மூலம் நம்ம அதை செய்யலாம். ஸோ அதை எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். வெர்டிகல் ரூலருக்கு அப்பர் சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்மால் சைஸ் பட்டன்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் லெஃப்ட் டேப்னு இங்கே மென்ஷன் ஆகுது பாருங்கள், நான் மவுஸ் பாயிண்டை கொண்டு போனோன்னே. ஸோ இதில் 4 டைப்ஸ் டேப்ஸ் கிரியேட் பண்ண முடியும். ஸோ நான் ஒன்ஸ் திரும்ப கிளிக் பண்ணேன்னா அது தலைகீழே இருக்கு பாருங்கள். ஸோ இது சென்டர் டேப். அண்ட் ரைட் சைடில் பாருங்கள் எல்லாம் திருப்பி வேண மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து ரைட் டேப். அண்ட் இப்போ சைஸ்ல ஸ்மால் டாட்ஸ் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா டெசிமல் டேப்ஸ் நம்ம கிரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ இதை மேலும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பார் டேப் அண்டு ஃபர்ஸ்ட் லைன் இன்டென்ட் அண்ட் ஹேங்கிங் இன்டென்ட் போன்ற ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. நம்ம ஜஸ்ட் டேப் ஸ்டாப்ஸ் கிரியேட் பண்ணுறது மட்டும் பார்க்கலாம் இப்போ. ஸோ அதான் நம்ம டாக்குமெண்ட்டில் மோஸ்ட்லி நான் லெஃப்ட்டு டேப் ஸ்டாப்ஸ் அதிகம் யூஸ் பண்ணுவேன். ஸோ ஜஸ்ட் இப்போ லெஃப்ட் டேப் இங்கே செட் பண்ணியிருக்கேன். இந்த டாக்குமெண்ட்டில் ஆல்ரெடி பண்ண சேஞ்சஸை நான் அன்டூ பண்ணிடுறேன். கண்ட்ரோல் இசட் நான் ப்ரெஸ் பண்ணுறது மூலம் எல்லா சேஞ்சஸையும் நான் அன்டூ செய்ய முடியுது. ஸோ நான் ஜஸ்ட் இப்போ லெஃப்ட் டேப் ஸ்டாப்ஸ் கிரியேட் பண்ணி எப்படி இந்த இன்டென்ட்டை கிரியேட் பண்ணுறதுன்னு பாருங்கள். இங்கே லெஃப்ட் டேப் செலக்ட் ஆகிருக்கு. நான் இந்த ரூலரில் 1/4 இன்ச்சில் நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு லெஃப்ட் டேப் இங்கே கிரியேட் ஆகிருக்கு. பர்டிகுலர் பேராகிராஃபுக்கு தான் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் ஜஸ்ட் இப்போ இன்டென்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா 1/4 இன்ச்சு தான் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ நான் திரும்ப ப்ரெஸ் பண்ணோன்னா திரும்ப 1/4 இன்ச் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ நான் டிக்ரீஸ் பண்ணோன்னா சேம் 1/4 இன்ச் இதில் டிக்ரீஸ் ஆகுது. ஸோ ஆல்ரெடி கிரியேட் பண்ண டேப்ஸ் வந்து எரேஸ் ஆகிடும். அதாவது டிஃபால்ட்டாக 1/2 இன்ச் கிரியேட் ஆயிருந்தது. நான் 1/4 இன்ச்சு கிரியேட் பண்ணிட்டேன் இந்த பர்டிகுலர் பேராகிராஃப்க்கு. ஸோ நான் ஒன்ஸ் இன்டென்ட் இன்க்ரீஸ் பண்ணாலோ டிக்ரீஸ் பண்ணாலோ ஒன்லி 1/4 இன்ச்சு 1/4 பை 1/4 தான் நம்ம மூவ் பண்ண முடியும். ஸோ நான் இந்த டேப் ஸ்டாப்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா. ஸோ இதை வந்து நான் டெலீட் பண்ணணும்னு நினச்சேன்னா ஜஸ்ட் இந்த டேப் ஸ்டாப்ஸை செலக்ட் பண்ணி ட்ராக் பண்ணி கீழே விட்டுட்டேன்னா ஸோ அந்த டேப் ஸ்டாப்ஸ் டிசேபிள் ஆகிடுது. நான் இப்போ வந்து இன்க்ரீஸ் பண்ணோன்னா 1/2 இன்ச் டிஃபால்ட்டாக என்ன செட் ஆகிருக்கோ ஸோ அதுதான் ஒர்க் ஆகும். டேப் ஸ்டாப்ஸை க்ரியேட் பண்ணி எப்படி நம்ம டேப்போட பாயிண்ட்ஸை இன்க்ரீஸ் பண்ணி பார்க்குறது அப்படின்றத பார்த்தோம். அண்ட் மேலும் ஒரு டெக்ஸ்ட் பிளாக்கோட இன்டென்ட்டை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது, அதனோட சைஸை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அது டிக்ரீஸ் பண்ணுறது இந்த போன்றவற்றையும் பார்த்தோம். மேலும் இந்த டேப் ஸ்டாப்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் டேபிள்ஸு க்ரியேட் செய்ய முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ஸ்மால் டேபிள் இங்கே க்ரியேட் பண்ணுறேன். ஸோ நான் எஃப்டி எம்ப்ளாயோட டேபிள்ஸ் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ அதுக்கு ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா சிட்டி, அவங்களோட சிட்டி நான் டைப் பண்ணுறேன். ஸோ ஒன்ஸ் டேப் ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ 1/2 இன்ச் கர்சர் மூவ் ஆகிருக்கு. செகண்ட் வந்து ஸ்டேட் நமக்கு தேவை. ஸோ ஜஸ்ட் நான் ஸ்டேட் டைப் பண்ணுறேன். திரும்ப நான் டேப் ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ அந்த எம்ப்ளாயோட நம்பர்ஸ் டோட்டல் நம்பர்ஸ் எனக்கு தேவை. ஸோ ஜஸ்ட் எம்ப்ளாயீஸ் நான் டைப் பண்ணிட்டேன். ஸோ இப்போ எப்படி டேப் ஸ்டாப்ஸ் க்ரியேட் பண்ணுறதுன்றது பார்க்கலாம். 3 டைட்டில் நான் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். சிட்டிக்கும் ஸ்டேட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் எனக்கு வந்து 1.5 இன்ச் தேவைப்படுது. இங்கே லெஃப்ட் டேப் செலக்ட் ஆகிருக்கு. நான் இங்கே டேப் ஸ்டாப்ஸ் க்ரியேட் பண்ணுறேன். 1.5 இன்ச்சில் நான் க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா சிட்டிக்கும் ஸ்டேட்டுக்கும் உள்ள ஸ்பேஸ் 1.5 இன்ச் க்ரியேட் ஆகிருக்கு. நான் அடுத்தது நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டுக்கும் எம்ப்ளாயீஸ்க்கும் உள்ள டேப் ஸ்டாப்ஸ் நான் க்ரியேட் பண்ணோம். ஸோ நான் இங்கேருந்து 1.5 இன்ச் இங்கே க்ரியேட் பண்ணுறேன். ஸோ 3 எனக்கு தேவை. நான் என்ன பண்ணுறேன் 3 1/4 இன்ச்சில் செலக்ட் பண்ணுறேன். ஏன் ஸ்பேஸ் இன்க்ரீஸ் பண்ணி செலக்ட் பண்ணுறதை இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். ஜஸ்ட் இங்கே டபுள் கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டேப் ஸ்டாப்ஸ் டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ இதில் டேப் ஸ்டாப் பொசிஷன் வந்து சிட்டிக்கும் ஸ்டேட்டுக்கும் நடுவில் உள்ள ஸ்பேஸ் வந்து 1.5 இன்ச் அண்ட் ஸ்டேட்டுக்கும் எம்ப்ளாயீஸ்க்குள்ள நடுவில் உள்ள ஸ்பேஸ் 3 1/4 இன்ச். ஸோ இந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் டேப் ஸ்டாப்ஸோட சைஸ் இருக்குது 1/2 இன்ச். ஸோ எனக்கு வந்து சிட்டி அண்ட் ஸ்டேட் வந்து லெஃப்ட் அலைன்மெண்ட்டில் வேணும். அண்ட் எம்ப்ளாயீஸ் வந்து நம்பர்ஸில் நான் டைப் பண்ணுறதுனால ரைட் அலைன்மெண்ட் எனக்கு தேவைப்படுது. ஸோ நான் ஜஸ்ட் அதை எப்படி ரைட் அலைன்மெண்ட் சேஞ்ச் பண்ணுறது பாருங்கள். நான் 3 1/4 இன்ச் செலக்ட் பண்ணிட்டேன். இங்கே ரைட் அலைன்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்ஸ் நான் கிளிக் பண்ணிவிட்டு செட் கொடுத்துட்டேன். இப்போ நான் ஓகே பண்ணோன்னே ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டேப் ஸ்டாப்ஸோட பட்டன்ஸ் சேஞ்சஸ் ஆகிருக்கு. ரைட் டேப்ஸ், அதாவது இங்கே லெஃப்ட் டேப் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இங்கே ரைட் அலைன்மெண்ட் டேப் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இங்கே டீட்டெயில்ஸை டைப் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் தி சிட்டி கள்ளக்குறிச்சி அண்ட் ஒன்ஸ் டேப் நான் ப்ரெஸ் பண்ணுறேன். ஸ்டேட் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அண்ட் திரும்ப நான் டேப் ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ எம்ப்ளாயீஸ் 150 அண்ட் திரும்ப நான் என்டர் ப்ரெஸ் பண்ணுறேன். சேலம். ஸோ அனதர் சிட்டி நான் மென்ஷன் பண்ணிட்டேன். டேப் ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ ஸ்டேட் தமிழ்
ஜஸ்ட் என்டர் ப்ரெஸ் பண்ணுறேன். ஸ்டேட் தமிழ்நாடு. ஸோ ஜஸ்ட் தமிழ்நாடு 55. ஸோ பார்த்தீங்கன்னா நான் வந்து எம்ப்ளாயோட சிட்டிஸ் டைப் பண்ணிருக்கேன், நான் உங்களோட ஸ்டேட்டு அண்ட் எம்ப்ளாயோட நம்பர்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சிட்டி அண்ட் ஸ்டேட் வந்து லெஃப்ட் அலைன்மெண்ட்டில் க்ரியேட் பண்ணியிருக்கேன், அண்ட் எம்ப்ளாயிஸ் பார்த்தீங்கன்னா ரைட் அலைன்மெண்ட். ஸோ நான் நம்பர்ஸ் பாயிண்ட் சம்திங்கில் அடித்தா கூட இங்கே வந்து ரைட் அலைன்மெண்ட்டில் உங்களுக்கு கூட்டுறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ நம்ம இந்த சாப்டரில் என்னென்னு பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்டில் உள்ள பர்டிகுலர் பேராகிராஃப்க்கு எப்படி இன்டென்ட் ஸ்பேஸை இன்க்ரீஸ் பண்ணி பார்க்குறது டிக்ரீஸ் பண்ணி பார்க்குறது பார்த்தோம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் லைன் இன்டென்ட் இருக்குது அண்ட் ஹேங்கிங் இன்டென்ட் இருக்குது, அண்ட் டோட்டலாக அந்த பேராகிராஃபோட இன்டென்ட்ஸை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறன்றத கம்பைன் பட்டன்ஸ் இங்கே இருக்குது. அண்ட் பார்த்தீங்கன்னா ரைட் சைடு இன்டென்ட்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்றதே பார்த்தோம். ஸோ இது வந்து ரூலர் பார்க்கறதுக்கு விசிபிளாக இருக்கனால ரொம்ப ஈஸியாக கிரியேட் செய்ய முடியுது. ஸோ இந்த ரூலரில் சைஸ் உங்களுக்கு ரொம்ப விசிபிளாக தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு இங்கே கம்பைன் பட்டனில் வச்சு மவுஸை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ ஓவராலாக ரூலரில் இந்த பாயிண்ட்ஸ் உங்களுக்கு விசிபிள் ஆகும். ஸோ லெஃப்ட் சைடில் மார்ஜின் பார்த்தீங்கன்னா 1 inch இருக்குது, ரைட் சைடில் 1 inch இருக்குது அந்த கிரே கலர் செக்ஷன். அண்ட் இப்போ வந்து சென்டர் பாயிண்ட் வந்து 6.5 inch. ஸோ நான் இங்கே ஜஸ்ட் நான் ட்ராக் பண்ணுறது மூலம் நான் எத்தனை இன்ச் இன்டென்ட் பட்டன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறேன் டிக்ரீஸ் பண்ணுறன்றதை நான் இங்கே பார்க்க முடியுது. ஸோ அது இல்லாமல் எப்படி லெஃப்ட் ஸ்டாப்ஸை கிரியேட் பண்ணுறது அண்ட் ரைட் ஸ்டாப்ஸை கிரியேட் பண்ணுறது இந்த போன்றவற்றையும் இந்த சாப்டரில் பார்த்தோம். ஸோ நீங்கள் ஒரு டாக்குமெண்ட்டை கிரியேட் பண்ணும்போது அந்த டாக்குமெண்ட்டில் இன்டென்ட்ஸை எப்படி யூஸ் பண்ணுறது அண்ட் டேப் ஸ்டாப்ஸை எப்படி செட் பண்ணுறது ஸோ போன்றவற்றை யூஸ் பண்ணி ஸோ அந்த டாக்குமெண்ட்டை ஒரு ஃபைன் வேவில் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்றதை நம்ம இந்த சாப்டரில் லேர்ன் பண்ணோம்.